கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் பதனமென திகழ் பரத கண்டனி கசிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தமிழனங்கே உன் சீரிழமை சிறம்பியந்து செய் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எல்லாரும் சீட்ல உட்காரலாம், இருக்கையில் அமருங்கள். நினைவுகளே இணைந்து வந்துள்ளோம், நாம் இணைந்து வந்துள்ளோம். எல்லாருமே 1992-94 அப்புறம் இப்பதான் வந்திருக்கோம் இல்லையா? எல்லாரும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இதுல வந்துட்டு நம்ம ஆக்சுவலா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வந்தேன். என்ன அப்படின்னா, அந்த ஒரு 20-25 வருஷம் கடந்து வந்துட்டோம் இல்லையா? 48-49 வயசாச்சு, எல்லாத்துக்கும் வயசாக போகுது. எல்லாம் ஆஃப் செஞ்சுரி அடிக்க போறோம். இந்த சமயத்துல வந்துட்டு வாங்க போங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லாம வின்னரசி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கற அளவுக்கு இப்ப எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு அந்த இதுக்கு போயிட்டோம் இல்லையா? 92-94க்கு போயிட்டோம். அதையே மெயின்டைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் மொத்தமா நான் வாங்க போங்கலாம் யாரையும் கூப்பிட மாட்டேன், வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். அதனால ஏதோ மன்னிச்சுக்கங்க. ஏன்டா சிவா? ஓகே, இந்த விழாவுக்கு வரவேற்பு உரை வழங்குவதற்கு மல்லிகாதேவி அவர்களை அழைக்கிறேன். பழனிசாமி கூப்பிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்துட்டு நான் நினச்சிட்டு இருப்பேன், எல்லா ஸ்கூல்லையும் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், இந்த டைமில் தான் எல்லாரும் வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையும் ரீயூனியன்ங்கிறாங்க. பட் நம்ம எங்கே எப்படி போய் சந்திச்சு யார்கிட்ட பேசி என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்த டைமில் தான் பழனிசாமி கூப்பிட்டா. அப்படி அப்போ வந்துட்டு அது என்ன எனக்கு அந்த மகிழ்ச்சி வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணுறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் டு பழனிசாமி. With this one I will start my speech. All of you know about, I think, Robin Sharma, great famous writer. His quote word is each day defines your life. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப் வந்துட்டு தீர்மானிக்கிறது. ஏன் நான் இந்த கோட்டை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளோட லைஃப்பை தீர்மானிச்சதுனால தான் we all are sitting here. Yes, am I right? No? எல்லாரும் வந்துட்டு பாசிட்டிவாக பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லைஃப்பில் வந்துட்டு growth and development வந்துட்டு கிராஜுவலாக வந்து everybody is sitting and we are meeting together, we are happy today. Yes or no? All of you accept my words? Yes. Okay, so in the நம்ம வாழ்க்கையில சிறப்பான நாளை தவிர மகிழ்ச்சியான நாளும் கூட இல்லையா?
ரொம்ப நாளுக்கு பின்னாடி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நம்ம மீட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஐ அம் கிவிங். ஓகே, ரொம்ப நாளுக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் மீட் பண்ணிக்கிறோம். அது வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் எனிதிங். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம ஜஸ்ட் ஃப்ளோல பேசிட்டு இருக்கிறேன். ஸோ பிஃபோர் ஐ மீன் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனது நண்பர்களை வரவேற்கிறதுக்கு முன்னாடி திரு சின்ராஸ் தலைவர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். விழாவுக்கு இப்பொழுது மோகன்ராஜ் அவர்களை பொன்னாடை அணிவிப்பதற்காக அழைக்கிறேன். அப்படியே சைடாக போட சொல்கிறேன் அவரை. எங்க சைடு ரெண்டு பேரும் சைடா முத்து. நன்றி. நான் அப்படியே இங்கே பார்க்கலாண்ணா. கேமரா பாருங்க இங்கே பாருங்க. ரெடி கேமரா பாருங்க. In his absence, I welcome him. Thank you, sir. Then திரு ராதாகிருஷ்ணன் செயலாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பழனிசாமி அவர்களை ஜெயந்தி ஒக்கே கொடுத்து ஜெயந்தியை அழைக்கிறேன். அன்புடன் வரவேற்கிறேன். In his absence, உதவி செயலாளர். அண்ணா கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்க கிராஸ் பண்ணிங்களா அண்ணா பாருங்க அக்கா ஒரு சிங்க பார்க்கலாக்கா அப்படியே பிடிங்க ரெண்டு பேரும் கேமரா பாருங்க. ஓகே அண்ணா அப்படியே இங்கே பார்க்கலாம் கேமரா பாருங்க. ஓகே இங்கே பாருங்க ஒரே உருவாக்கவும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இனிமே தொடரட்டும் என்று கூறி என் வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். இவருமே வேத அவர்களும் அன்றைய நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து முதல் மாணவர்கள் 1961, 62, 63. இவரு தான் நம்ம ஊருக்குள்ள முதன்னு ஒரு பின்தங்கிய சமுதாயத்திலிருந்து முதல்ல இந்த ஸ்கூல்ல படிச்சு ஒரு கவர்மெண்ட் இதுக்கு எம்ப்ளாய்மெண்டா போனவர் இவரு தான். இவருக்கு பிறகுதான் வேலோட அண்ணன் மயில்சாமி வாத்தியார் போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு இவதான் நம்ம இந்த இதுல ஒரு விழிப்புணர்வையும் இதையும் இது பண்ணணும். அவர்களை ஜோதிவேல் ஐயா மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்த விழாவை நான் விதை போடுறேன். அந்த விதை போட்டதுக்கு அப்புறம் அது மரமா மாறுது. அந்த பழம் அதுலேருந்து பழம் வந்தது அப்படின்னா அந்த பழத்தை நீ அனுபவிக்க போற. உனக்கு அப்புறம் உன் பையன் அனுபவிக்க போறான். அதுக்கப்புறம் அவன் பையன் அனுபவிக்க போறான். ஆனா விதை நான் போட்டது. அதே சமயம் இது எனக்கு பெருமையா, இது எனக்கு கடமை அப்படின்னு சொல்லுவாரு. அதே தாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெருமையா நினைக்கல, இது கடமையா நினைச்சிருக்காங்க. இது கடமையா நினைச்சதுனாலதான் அந்த ஒரு தீப்பொறி, அந்த பொறி தான் நம்ம எல்லாத்தையும் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒருங்கிணைச்சிருக்கு. அந்த பொறி என்ன அப்படின்னா, நம்ம சின்ராஸ் ஐயா நம்ம சதீஷ் கிட்ட சொல்லி, சிவா கிட்ட சொல்லி, ஏன்பா எல்லாம் பள்ளியில இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு, ஏன் நீங்களாம் உங்க குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏன் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த ஸ்கூலுக்கு நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு சின்ன சும்மா நார்மலா பேசிட்டு கூடிய பேச்சு வழக்கில் பேசக்கூடிய ஒரே ஒரு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க்கு தான் நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு சேர்த்துருக்கு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் முக்கியமான காரணம். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு சமயத்தில் மட்டும்தான் ஸ்பார்க்கான விஷயம்.
அதை நிகழ்த்தி காட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்த நம்ம சிவகுமார வரவேற்புரையாற்றி அழைக்கிறோம். தலைமை விருந்தினர், அன்பு ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய இந்த ரீயூனியன் நிகழ்ச்சியில் உங்களுடன் இருப்பது எல்லாத்துக்கும் என்னோட ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை ஏப்பாட்டு சேர்த்து நம்ம நாள் குடிச்சது கொடுத்துருக்கிறோம். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்க்கையில இன்ப துன்பம் எல்லாத்தையும் நன்றி. ஏன்னா நீ பசங்களை சேர்த்த முடியாதானே, எனக்கு அப்போ தலையும் புரியல வாழும் புரியல. அண்ணன் சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னு. எனக்கு இருந்த ஒரே நட்பு மோகனே. அவங்கள்ட்ட கூப்பிட்டுட்டு இப்படி பண்ண சொல்றாங்க, என்னடா பண்ணலாம்னு. ரெண்டாவது என்ற மாப்பிள்ளை ஞாபகம் வந்தது. நான் வெறும் அம்பு மட்டும்தான், எழுதுவங்க 2 பேர் தான். இவனுக்கு 10 பேர் இருந்தால் 100 ரூபா பண்ணது பழனிசாமி மாப்பிள்ளையுமே மோகன் ராஜுமே. அவங்களுக்கு தான் இந்த ரீயூனியனோட மொத்த ஒத்துழைப்பு, மொத்த நன்றி, மொத்தமா எல்லாத்தோட பிளஸஸுமே உங்களுக்கு 2 பேருக்கு தான் சேரணும். இதுக்கு இடையில தர்மராஜ் பார்த்ததும் கூட இல்லை. இதுக்கு பெருந்தரை எங்க சித்தப்பா வீட்டுக்கு வருஷத்துக்கு 10 தடவை போவேன். ஆனா அவன் அங்க இருக்கிறான்னு தெரியாது. என் மாப்பிள்ளை மெட்ராஸில் இருக்கிறான் விக்கி. அவன் திடுதுப்புன்னு கூப்பிட்டான். கூப்பிட்டுட்டே மாப்பிள்ளை இப்படி நடக்குதாமா, வாங்கடா எல்லாரும் வாங்கடா, எல்லாம் சேரலாம் எல்லாம் செய்யலாம். ஒரு கை யோசனை என்னைக்குமே விண்ணை எட்டாது. எல்லாரும் சேர்ந்து தட்டலாம்னா இன்னைக்கு தட்டி இருக்கிறோம். உங்க எல்லாத்துக்குமே உங்க பாதங்களை தொட்டுதான் நான் நன்றி. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ செக்கை ஒரு ஹானர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கண்ணை மூடிக்கங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஃபீல் பண்றோங்கிறத மட்டும் நான் சொல்றேன். கண்ணை முடிக்கங்க எல்லாரும் கண்ணை முடிக்கங்க. கண்ணை முடிக்கங்க எல்லாரும். உங்களுக்கு மனசுல ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மனசுல நினைச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போறீங்க. அவங்க உங்களை வாசலுக்கு வரவேற்கிறாங்க. ஓடி உங்களை கூப்பிடுறாங்க. உங்களை கட்டி பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்க வீட்டுக்கு உள்ள போன உடனே உங்களுக்கு ஆசாசியா அவங்க நேத்து பண்ணி வச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு இனிப்பு பலகாரம் அந்த வாசம் வீட்டுக்குள்ள வருது. உள்ளுக்குள்ள நுகர்ந்துகிட்டே நீங்க உள்ளுக்குள்ள போறீங்க. வாசம் மூக்குல வருது. இன்னொரு தடவை எடுக்கிறீங்க, திருப்பியும் வாயில் வைக்கிறீங்க. எச்சி சொட்ட சொட்ட அதை சாப்பிட்றீங்க. அப்படியே அந்த இனிப்பு சுவை உள்ளுக்குள்ள போகுது. அவங்களுக்கு நன்றி சொல்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேனிஃபெஸ்டேஷனை அந்த பையன் அந்த நேரத்தில் இதுதான் நான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு திருப்பி 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 நாங்கள்லாம் பேசும்போது ஒவ்வொரு தடவையும் எங்ககிட்ட சொல்லி 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 2,50,000 மேலே நான் சேர்த்துருவேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த தொகையை நம்ம கிட்ட கொண்டு கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தின பழனிசாமி. எனக்கு யாருன்னே தெரியாது, பழனிசாமி யாருன்னு தெரியாது. இன்னைக்கு வாடா போடான்னு பேசுறேன். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு தடவை நான் மெட்ராஸுக்கு காரில் இருக்கும்போது ஒரு தடவை கால் வந்துச்சு. தர்மராஜனா நீங்களும் கேட்டுட்டு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கூல் ரீயூனியன் ஆரம்பிக்க போகிறோம் 92-94 பேட்ச்னு சொன்ன உடனே இமீடியட்டாக சரி சேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு பண்ணின மாதிரியே கிட்டத்தட்ட 200 பேருக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணி இது 92-94 சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகி அத்தனை பேர்த்தையும் குரூப்ல சேர்த்து அந்த குரூப்பை கரெக்டா ஒருங்கிணைச்சு கொண்டு போய் அவர் அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கல. அத்தனை பேரும் அவனோட அந்த ஒரு இதுக்கு தன்மைக்காக மட்டுமே எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 2,50,000 நினைச்சதை சாதிச்சு காட்டியிருக்கான். நன்றி பழனிசாமி. உன்னை என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த செக்கை ஹானர் பண்றதுக்கு உன்னைய விட்ட வேற யாரும் ஒரு இதா இருக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம குரூப்ல இதை பேசும்போது இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பேசும்போது ஒரே ஒரு ஆடியோ, அந்த ஆடியோ நம்ம எல்லாத்தோட மனசையும் மாத்துச்சு. ஒரே ஒரு ஆடியோ தான். திருப்பி திருப்பி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன். ஒரே ஒரு நாள் ஒரு 4-5 போட்டோவை போட்டு ஒரு ஆடியோ ஒருத்தன் போட்டான். அந்த ஆடியோ போட்ட உடனே ஐயோ ஸ்கூல் இப்படிதான் இருக்கா, ஐயோ ஸ்கூல்ல இத்தனை வேலை நடக்குதா, இந்த ஸ்கூலுக்கு நம்ம இத்தனை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு
இவனா இப்படின்னு நினைச்சது. அவனை சொல்ல பத்தி சொல்லணும்னா, வாலிபத்தில் மன்னவன் லீலைகளின் அப்போ இப்ப இல்ல, லீலைகளின் மன்மதன் அப்படின்னு சொல்லுவோம். அவனை பார்த்து எல்லாரும் மறந்துருப்போம், எல்லாத்தையும் மறந்துருப்போம். ஆனா ஹெச்எம் அவனை ஞாபகம் வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு அத்துணையம் பண்ண பையன். ஆனா அன்னைக்கு அவன் போட்ட அந்த ஒரு 5 நிமிஷம் ஆடியோ அத்தனை பேருக்கு மைண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 1 லட்சத்துக்கு மேல கலெக்ட் ஆகுதுன்னு கூட நான் நினைச்சேன். ஆனா 2 லட்சம் வரையும் கொண்டு போனதுக்கு முக்கியமான ஒரு ஆடியோ நம்ம நண்பர் கார்த்திக் போட்டுறேன். அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல. இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார் மாதிரி பின்னாடி நின்று மிரட்ட மாட்டான். ஆனா அவன் சொன்னாலே மிரட்டுற மாதிரி தான் இருக்கும் மோகன்ராஜ். அவன் சொல்லி இப்ப கூட திட்டி தரணும், ஏன்டா சீக்கிரம் வரலன்னு சொல்லி கேட்டுருந்தோம். ஸோ அதனால இவங்க 3 பேரும் நம்ம சிவாவோட சேர்ந்து இது நடக்கலைன்னா அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ நடந்திருக்காது. இவங்க 4 பேரும் தான் இந்த செக்கை கொடுக்கறதுக்கு முழுக்க முக்கியமான காரணம். அவங்கள வச்சு இந்த செக்கை வந்து ஹானர் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். 10th பேட்ச் ஆக்சுவலாக நம்ம 92, 94 நம்ம சொல்றது வந்து எல்லாமே இந்த பேட்ச் தான் சொல்றோம். +1 +2 தான் நம்ம சொல்றோம், ரைட்டா? ஆனா 10th பேட்ச்ல படிச்சு நம்ம அவர் இந்த பேட்ச் தான், பட் நம்ம கிட்ட படிக்கல, 11th 12th படிக்கல. இருந்தாலுமே கேட்ட உடனே இன்னும் உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மனசு வரணுங்க. காசு இருக்கும், பணம் இருக்கும், ஆனா கொடுக்கணும்னு மனசு வருது இருக்கீங்களா, அந்த மனசு ரொம்ப முக்கியம். 1 லட்ச ரூபாய் அப்படியே அள்ளி கொடுத்த ஜெயக்குமார் இதுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால எல்லாத்தையும் இந்த ஒரு முக்கியம் பவள விழா வந்து நடத்த போகிறோம், நிதி திரட்டலாம்னு சொல்லி ஒரு பசங்களை ஏற்பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நண்பர் சிவகுமார் வந்து ஸ்கூலில் வந்து மோகனோட பேசினாங்க. நம்ம சிவகுமார் வந்து நண்பர் மோகன் அவரிடம் இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபண்டு நிதி திரட்டலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உடனே மோகன் வந்து என்னோடய ஃபோனில் வந்து அன்றைக்கி ஃபோனில் கூப்பிட்டுருந்தாரு. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வந்து வெளியில் இருந்த கோயிலில் இருந்தேன். நான் மோகனை பார்த்து கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கல பார்த்தது. திருப்பி ஃபோனில் மட்டும்தான் எங்கூட பேசினார். ஃபோனில் பேசிட்டு இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் குரூப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் வந்து ஃபோன்லேயே தான் பேசி அந்த குரூப் வந்து என்னை அட்மினை போடுங்க, நான் சிறப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மோகன் சொன்ன வேலையை வந்து நான் சிறப்பாக செஞ்சுட்டேன். இன்னொரு விஷயம் என்ன, நம்மளால் வந்து 32 நிகழ்ச்சி பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய அற்புதமான நிகழ்ச்சி. யாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. எனக்கு ஸ்கூல் லைஃப் மாதிரியே இப்போ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து அதிகபட்சம் 2005 பேட்ச் மாணவர்கள் தான் 2,50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சாதனையை முறியடிக்கணும்னு சொல்லி போட்டு இப்போ வரைக்கும் 2,50,55,000 ரூபா கொடுத்துருக்கோம். இது வந்து பெரிய வந்து சின்ன சிறக்காத மாதிரி. இதுக்கப்புறம் இந்த தொகை யாராவது கொடுப்பாங்களான்னு எனக்கு கண்டிப்பாக டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூனியன் வந்து சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஆக்சுவலாக இந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 105 பேர் இருக்காங்க. திருப்பி வந்து எல்லாருமே பாடுபட்டுருக்காங்க. நானும் மோகன் சிவகுமார் தவிர வரும்போது எல்லா நண்பர்களுமே இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் மட்டும் கிடையாது. உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காங்க. பழனிசாமி தானே ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பழனிசாமின்னு சொல்கிறீங்க. எல்லாத்தோட உங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு சில இது பார்த்தோம்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய கிளாஸ் நண்பர்கள், இந்த யூனியன் ஆரம்பிச்சு இது வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டாங்க. கன்ஃபார்மாக சொல்கிறதா 100% வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டில் போய் உட்காந்து யோசனை நைட்டெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல. எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டேன், இது நடத்த முடியாதா, முயற்சி செய்த முடியாது, எதுவும் கிடையாது
அதனால் நைட்டு உட்காந்து யோசனை வெடி யோசனை போட்டு கண்டிப்பாக அவன் சொன்ன சாதனை வந்து முறியடிக்கணும்னு பண்ணி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வெறியில் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்குங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவர் இந்த மாதிரி நம்ம குத்தி உள்ளினா இந்த மாதிரி மோட்டிவேஷன் அவர் எல்லாத்தையும் வந்து நடந்திருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு நன்றி, பெரிய நன்றி, அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னமும் நம்ம ஆக்டிவா தான் இருக்கும். இன்னும் நம்ம யானைக்குட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சின்ன பையன் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கான். ஏஜ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன், இந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ங்கிறது ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை இல்லையா? அவர் இல்லாட்டி நடந்திருக்காது. அவர்கிட்ட நான் பார்க்கும்போது அவன் சொன்ன ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னான், சதீஷ், சரி சிவகுமார். அவன் சொல்லும்போது எனக்கு தெரியல யாரு என்னன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்து பார்த்த உடனே எங்களை கூட்டிட்டு டக்குன்னு மேலே ஏறாரு, கீழே இறங்குறாரு, இது அப்படியாச்சு இது அப்படியாச்சுன்னு கேட்டால் எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு அத்தனை இடத்தையும் கூப்பிட்டு எங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் காட்டி இதை பண்ண இது எல்என்டில இருந்து பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாரு. ஐயா சின்ராஜ் ஐயா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லி கேட்கு. இங்க வந்திருக்கும் எல்லாமே அந்த தம்பிமார்கள் சகோதரிகள் தான். இதுல எனக்கு அறிமுகமா நிறைய பேர் எனக்கு அறிமுகமானது ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கும் சிவகுமாருக்கும் வந்து கடந்த ஒரு எங்கிட்ட எத்தனையோ கெட்ட பழக்கம் இருக்குது. ஆனா ஒரு நாளும் கூட அந்த சிவகுமார் அந்த கெட்ட பழக்கத்துக்கோ இதுக்கோ நீ வரக்கூடாதுன்னா நீ போயிருன்னு சொல்லி போட்டுதான் அவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நட்பு. அப்படி சிவகுமார என்னுடைய மகனாகத்தான் நான் அவனை வளர்த்தணும் ஒழிய ஒரு சகோதரனாக நான் அவனை வச்சுக்கல. ஒரு நல்லது கெட்டதுல நான் எத்தனையோ இதுகெல்லாம் பண்ணாலும் அவனுக்கும் தெரியும், நீ முதல்ல இடத்துக்கு காடி பண்ணு, நான் போயிட்டு வரேன்ட்டு தான் போவேன். அது மாதிரி எனக்கும் சிவகுமாருக்கு ஒரு நட்பு. அந்த சிவகுமார்கிட்ட நான் சொன்னேன், அட எல்லாரும் செய்கிறாங்க சிவகுமார், இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் அந்த ஸ்கூல் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து ஊர் சேர்ந்து தேர்தெடுத்தான் இது வேலையாகணும்னு சொன்னேன். அதை எதை சொன்னாலும் எப்பவும் எங்கள் ஊர் இருந்து செய்கிற சிவகுமாரும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் 75வது வருடம் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 75 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கிடையாது. இங்கிருந்து படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆனமலை, காலேஜ்னா சித்தூர், காலேஜ்னா கோயம்புத்தூர். அப்ப வந்து பெரிய அறிவாளிகள் நல்ல வசதி படைத்தவர்கள் தான் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கூலுக்கு இடம் கொடுத்த நெய்க்காரப்பட்டி ஜமீன் ஒரு 6 ஏக்கரை கொடுத்து, 1 ஏக்கரை இங்க இருக்கக்கூடிய செல்லமுத்துக்கு அவர்கள் கொடுத்து இந்த பள்ளிக்கு உருவாகுவதற்கு காரணமாக இருந்த இன்றைய நம்ம எல்லாருமே MSS கனக சபாபதினு சொல்றோம், அவருடைய தாத்தா, என்னுடைய அரசியல் ஆசான் ஆண்டு அவர்களுடைய தாத்தா அங்கேய கவுண்டரு, சுப்பைய கவுண்டரு, கோட்டூர் ஆர்வம் செட்டியாரு, APT மகாலிங் கவுண்டரு, அப்படி எல்லாம் சேர்ந்து தான் இந்த பள்ளிக்கூடத்தை அன்னைக்கு அவங்க வந்து தம் உள்ள படிக்கும் பயம் படிக்கும்னு எந்த பிரதிபலனும் இல்லாமல் அன்றைய காங்கிரஸ் பீரியடில் APT மகாலிங் கவுண்டர்களுடைய தகப்பனாருடைய இதில் இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. நீங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு எடுத்தாலும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நீங்க ரெட்டியார் மடம் எடுத்துட்டீங்கன்னா நல்லமுத்து கவுண்டர், நாச்சிமுத்து கவுண்டர். அதுக்கு அந்த புறம் போனீங்கன்னா காந்தி கலா நிலையம்னு பேர் இருக்கு. சமத்தூர்ல போனீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. பொள்ளாச்சி கூட போனீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்கூலுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் இது இந்த நிகழ்ச்சி இன்று எப்படி நடக்கிறதோ அதே போலத்தான் அன்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி கோட்டூர் மலையாண்டி வட்டணம் பொதுமக்கள் நிதியளிப்பு அப்படி அன்னைக்கும் பொதுமக்களுடைய நிதியில தான் அந்த பெரியோர்களுடைய முயற்சியில் இந்த பள்ளிக்கூடம் கட்டினது. அன்னைக்கு அந்த பெரியோர்கள் வந்து
இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தன்னுடைய பொருள் உடைமை இதையெல்லாம் வச்சு கடன் வாங்கி, இன்னைக்காட்டு வாட்டில் கடன் வாங்கிட்டு ஐபி ஓபி இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. அன்னைக்கு ஒரு 4 பேர் கையெழுத்து போட்டு இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கடன் வாங்கி இருக்கிறாங்க. அன்றைய இயற்கை சூழ்நிலை, அந்த நிலக்கடக்காய் சோளம் இதுதான் விளையும். 2 வருஷம் விளையில அவங்க குடும்பத்து மேல ஜப்தி வருது. அன்றைய இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள், அன்றைய சிறந்த பாடகியா இருக்கக்கூடிய KP சுந்தராம்பாள் அவர்களை அழைச்சிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட 1 ரூபா, அந்த அம்மாவுக்கு கூலி 1 ரூபா, பாக்கி இருக்கிற கடனை பூரா கட்டி போட்டு போன ஊருவா இந்த ஊரு பொதுமக்கள். அப்பேற்பட்ட இதுல அதுக்கு பிறகு வேற அங்க இருக்கக்கூடிய நான் அறிமுகப்படுத்திய 2 பேரெல்லாம் வந்து இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு முன்னால அவரத்தால ஒரு சின்ன ஓலைச்சால 62வது வருஷ பேட்ச் அவங்க, அதுக்கு முன்னால இருந்தவங்க அவங்க எல்லாம் நாங்கெல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டோம். ஒவ்வொருத்தருடைய சொல்வதை கேட்டால் இந்த பள்ளிக்கூடத்தினால இன்னைக்கு எத்தனை பேர் படிச்சு, அவங்க படிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஜினியர், அவர் பேர் என்ன, இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் படிச்சு KP ஆறுமுகம் அவர்கள், அவர் ஊர அந்த போட்டோ போட்டிருக்கிறாங்க. அந்த போட்டோவில் 42 பேரை 30 பேரை இருக்கிறாங்க. அதுல வந்து 3 பேர் இருக்கிறாங்க, பாக்கி பூரா இறந்துட்டாங்க. ஆனா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் அந்த பள்ளிக்கூடத்துல நான் கஷ்டப்பட்டு படிச்சுங்க, இன்னைக்கு என்னுடைய பேத்தி பேர கொள்ளு பேர்னெல்லாம் அமெரிக்கா இங்கிலாந்து அப்படியெல்லாம் டாக்டரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு பெரிய பயத்தோடு தான் நாங்க ஆரம்பிச்சோம். இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பாக்குறப்ப இத்தனை பெரியவங்க கட்டி வச்ச பள்ளிக்கூடம் கவனிப்பாரற்றால் இன்னொரு 15 வருஷத்துக்குள்ள இந்த பள்ளிக்கூடமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலை இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து அதுக்கு உண்டான பெரியவர்களுடைய ஆசையெல்லாம் வாங்கி அதுக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு நல்லா செஞ்சுட்டு போகுது. இதுல எங்களுக்கு 2 மகிழ்ச்சி. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறது எனக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை வந்து ரீஒர்க் பண்றது எங்க குரூப்ல எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா குரூப்பையும் நான் பார்த்துட்டேன். நீங்க எல்லாம் சந்திச்சு 35 வருஷம் 40 வருஷம் வெகு பேர் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு ஓப்பனை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நான் என் குழந்தைக்கு கல்யாணம் ஸ்டேஜ் ஆயிடுது, ஆனா ஸ்டேஜில் வந்து நான் சொந்த பந்தத்தோட தான் நிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏற்பாடு பண்ண இந்த ஸ்கூலுங்கிற மூலியத்துல என்னுடைய நண்பர்களை அத்தனை பேர்த்தையும் நான் சந்திச்சேன். என்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா எங்களை எல்லாம் மீட் பண்ண வச்சதுக்கு தான் உங்களுக்கு முதல் நன்றின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கெல்லாம் மறந்துட்டான். ஒருத்தர் 40 வருஷம் 50 வருஷமா நாங்க பார்க்கல. 6 அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கனால எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த 50 வருஷத்துக்கு பிறகு எங்களை எல்லாம் சந்திக்க வச்சு எங்க ஊரை படிச்சவங்களுடைய எங்க குழந்தைகளுக்கு திருமணம் பண்றப்போ நாங்கெல்லாம் ஒருத்தர் சொன்னார் பாரு, அவரு எல்லாருமே சம்பந்திம்பாங்க, மாம மச்சாம்பா. அப்பவும் இந்த பள்ளிக்கூடத்து உறவு ஒண்ணுதான். வாடா அது ஏறா இது ஏறா அப்படின்னு ஒரு தோரணையோட இருக்கிற இடம் அதுதான். அதற்கு மேலாக இப்ப நீங்க இத்தனை பேர் வந்திருந்து இந்த நிதியுதவி கொடுப்பதோட மட்டும் இல்லாமல் நாம இப்ப வந்து 3/4 கிணறு தாண்டிட்டோம். பள்ளிக்கூடத்துக்கு வேணுங்கிற அந்த மேல் கட்டடத்துக்கு உண்டான நிதி இருக்குது. வேற அந்த பரத்தை கட்டடத்துக்கு உண்டான வேலை ஏற்பாடு நடக்கு இருக்குது. இந்த 2 பில்டிங் மட்டும்தான் நீ செஞ்சுட்டு கிணறு, லெட்டின், பாத்ரூம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் அப்படின்னு நீ வரக்கூடிய இந்த பரீட்சை காலம், தேர்தல் காலம், அதுக்குள்ள ஒரு 40 நாளுக்குள்ள இந்த வேலையை முடிச்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கிராண்டா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னுடைய கணக்கு பிரகாரம் எல்லாத்துக்கிட்டையும் நாங்க கேட்போம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிற அன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு நாங்கள் பல ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கிறோம். என்னை பொறுத்த அளவுக்கு 75 வருஷம்
அதில் 5 வருஷம் எல்லாம் கொஞ்சம் பிரேக் டவுன். ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அதில் வர்ற மாதிரி ஒருத்தரும் இல்லை. அந்த 75லிருந்து சுமாராக ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு சுமார் அது எப்படி இருந்தாலும் சரி 70 வருஷம் ஒரு வருஷத்துக்கு நம்ம எத்தனை பேர்த்த எதிர்பார்க்கலாம்? எவ்வளவு? ஒரு பேட்ச் ஆவரேஜ் 100 பேர். அப்ப நம்ம 70 வருஷத்துக்கு எத்தனை பேர்த்த இன்வைட் பண்ணோம்? 7000 பேர்த்த பண்ணணும். 7000 பேர்த்த நம்ம இன்வைட் பண்ணணும். அது போக இப்ப இங்க 500 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 500 அந்த பேரண்ட்ஸ் இவங்களை எல்லாம் நாம இன்வைட் பண்ணணும். அதுக்கு இப்ப நாங்க பணம் கொடுத்தா பள்ளிக்கூடத்தை கட்டுனா அப்படிங்கிறதெல்லாம் பெருசல்ல. நீங்க கொடுத்த ஒவ்வொரு பைசாவுக்கும் அது ஒரு மதிப்பு கொடுத்து வந்தவைகளை எல்லாரும் சேர்ந்து வரவேற்கணும். அதை உங்களுடைய பொறுப்பா நினைக்கணும். நீங்க அதை ஒரு பொறுப்பா எடுத்தா தான் அந்த பொறுப்பு என்ன ஆகும்? கடமையாகும். கடமை செயலாகும். அந்த செயல் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய அத்தனை பேர்த்துடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பிரேக்கு வந்து நம்ம ஃபோட்டோ செஷன் வச்சுக்கலாம். ஐயா ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு திருப்பி வந்த சம்பளம் ஒரு 5-10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போகிறதுக்குள்ளே பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் பழனிசாமி டீமுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வந்து பிளான்ட் ஹெட்டாக இருக்கேன். பெருந்துறையிலேருந்து வந்திருக்கேன். படித்தது வந்து அட்டகடியிலேருந்து வந்து படிச்சுட்டு போனேன். இப்போ வந்து ஃபேமிலியெல்லாம் சென்னையில் இருக்காங்க. எனக்கு அறிமுகம் தேவையில்லை, என்னை பற்றி தெளிவாக நண்பர் சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னா, இந்த ஸ்கூலில் ஒரு பெருமை என்னென்னா, ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசணும் ப்ளீஸ். 2022 எங்களோட 9th படித்த பரிசை வச்சு ஜிஹெச்எஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட நிலைமை இந்த நிலைமைக்கு வருமானு நினைக்கல. நண்பன் சொன்ன மாதிரி ஒரு விதை, மச்சான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பார்க். சத்தியமாக சொல்கிறேன், நான் என்ன நினச்சேனோ அது இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நம்ம ஸ்கூலில் ஜிஹெச்எஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து இந்த ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த டீம் வர்றதுக்கு முன்னாலே நாங்கள் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஜிஹெச்எஸ் ட்ரஸ்ட்லேருந்து அன்றைக்கி 2,01,000 ரூபா இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். நாங்கள் எல்லோரும் அண்ணா மச்சான் எல்லோரும் சேர்ந்து தான் பேசினோம். என்னால் தனியாக இழுக்க முடியல. ஒரு 6 பேர் சேர்ந்து தான் இந்த முயற்சி எடுத்தோம். அதனால் முயற்சி நின்று போயிடுமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். அண்ணாவோட சேர்ந்து இப்போ அந்த டீமில் நான் இருக்கிறேன். எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நண்பன் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலில் நான் எப்படி இருந்தேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி சம்மந்தி விருந்து இருந்தாலும் இன்றைக்கி என் நண்பர்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரே எண்ணத்தினால அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரெண்டாவது, இந்த ஸ்கூலோட பெருமை என்னென்னா, தெளிவாக சின்ராஸ் மச்சான் சொன்னார், இது பொதுமக்களோட அன்பளிப்பு. நாமளும் அந்த ஸ்கூலில் படித்தோம், இருந்தோம், இருப்போம், இறந்தோங்கிறது இல்லாமல் நம்மளோட பங்களிப்பு கண்டிப்பாக முக்கியம். செல்லமுத்தன்னு சொன்ன மாதிரி சிலர் கொடுக்காமல் இருக்காங்க அமௌண்ட்டு, அதை கண்டிப்பாக நாங்கள் அச்சீவ் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த பழனிசாமி, மோகன் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிலதை வந்து பர்சனலாக பேசலாம். என்ன காரணம்னா, இவங்க பெரியவங்களாம் இருக்காங்க. நாம் முடிச்சுட்டு அனுப்புனதுக்கு பின்னால் சிலதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பாட்டோட எல்லாம் பாடுறாரு, அந்த லெவலுக்கு இல்லை. இருந்தாலும் கார்த்திகெலாம் எல்லாத்துக்கும் தெரியும். எங்களோட பேட்சுக்கும் என்னோட முன்னாள் பேட்ச் எல்லாத்துக்குமே இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபுராம். நான் பக்கத்தில் ஆலியாரில் 8வது வரைக்கும் படிச்சுட்டு இங்கே 9th 10th இங்கே 4 வருஷம் படித்தேன். இப்போ ஒரு கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருக்கேன் சென்னையில். என் ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்கூலில் எச்சமாக இருக்காங்க. சென்னையில் தான் வசிக்கிறோம் இப்போதைக்கு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மலையடி வட்டாங்க. நான் இப்போ இருக்கிறது வந்து ஒட்டஞ்சத்திரம். நான் இங்கே 6th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். என் தந்தையும் இங்கே தான் படித்தார். இங்கே தான் ரிட்டையர்ட் ஆகி ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவருக்கு தெரியும் அந்த ஆசிரியருக்காக. அந்த பெருமை எனக்கு இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் வந்து அன்பரசன். பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும்.
முன்னாடி வந்த ஹைட் கம்மிங்கிறதுனால முன்னாடி வர சொல்றாங்க. சபையினருக்கும் முதற்கண் வணக்கமுங்க. என் பேர் கதிருங்க. என்னுடைய பரம்பரை தொழில் நாதசுரம் வாசிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அப்டேட் ஆகி வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்கிறேன். சிவா நான் பேசுறதா எத்தனை நாளைக்கு என்னை மிரட்டு? நான் கதிருங்க, இதே ஊர் தான், இங்கே தான் படித்தேன். கொஞ்சம் அப்டேட் ஆகி வேறு மாதிரி ப்ரோக்ராம்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம ஊருக்காரெல்லாம் வாய்ப்பு தர்றாங்க. நீங்களும் கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? ஒரு அப்ளாஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பெயர் விண்ணரசி. நான் வந்து 622 குரூப் படித்தேன். அப்போ வந்து ஆயாயிலேருந்து வந்தேன். கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாத்துக்கும் தெரியாம பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போவும் ஆலியாவில் தான் இருக்கேன். தேங்க்யூ. இங்க எல்லாத்துக்கும் முன்னாடி பேசணுங்கிறதுக்காக நான் வந்து பேசுறேங்க. எனக்கு வந்துட்டு பழனிசாமி பத்தி பேசணும். ஸ்கூல் படிக்கும்போது இப்ப இருக்கிற பழனிசாமி கிடையாது. தெரியாது இல்ல, நான் எங்க வீட்டு பக்கம் தான் பழனிசாமி. ஒய்ஃப் எதுவும் நினைச்சுக்காதீங்க, இது ரியலா நடந்தது சொல்றேன். நான் ரவுடின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் சாமிய. நிஜமா அது பழனிசாமி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு சித்த வைத்தியர். அவங்க அப்பா வந்துட்டு அமைதியா சாஃப்டா பேசிட்டு போயிருப்பாரு. ஆனா இது வந்து நாட்டி பாய் மாதிரி. அப்ப எங்களுக்கு தெரியாது இல்லையா, அந்த ஏஜ்ல வந்துட்டு என்ன இவன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒண்ணுமே பேசுனதே கிடையாது. இது மாதிரி கேட்டு பாருங்க பழனிசாமி. ஆனா இப்ப வந்துட்டு அப்பா அப்படி இருந்ததுனாலதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்ப வந்துட்டு பொறுப்புள்ள அப்பாவா, பொறுப்புள்ள மாணவனா உங்களுக்கு எல்லாம் வந்து இருந்திருக்கு. அப்படி நிறைய பொறுப்புள்ள நண்பரா இப்ப இருந்திருக்கு. அதை வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். நான் இப்ப பேசும்போது ரவுடின்னு தான் சொல்றேன் நான். ஐயோ ரவுடியா இருந்துட்டு இப்ப வந்து ஒவ்வொரு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப வந்துட்டு பொறுப்பான அப்பாவா, பொறுப்பான நண்பரா இருக்க நானே சொல்றேன். சோ கிரேட் அப்ரிசியேஷன் ஃபார் கோஸ் டு கோயம்புத்தூர்ல இருக்கேன். 622 குரூப் படிச்சேன். எனக்கு வந்து 2 குழந்தைங்க. நான் வந்துட்டு காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கிறேன். அருள்புரம் ஜெயந்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் பிரின்சிபல். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நான் கலைச்செல்வி சுரேஷ். நான் வந்து திருப்பூர்ல இருக்கேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டாக்குமெண்டேஷன் அசிஸ்டண்டா இருக்கேன். அவரும் மர்ச்சன்டைசரா இருக்கிறாரு. எல்லா தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் கனிவான வணக்கங்கள். நான் வந்து 614ல படித்தேன். என்னோட பெண்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி பார்ப்போம் அப்படிங்கிறது நான் என்னோட கனவுலையும் கூட நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்து டீச்சிங்கில் இருக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பொண்ணு வந்து MCT மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான். என்னோட பையன் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்ல டிப்ளமா படிச்சுட்டு இருக்கிறான். எங்க வீட்டுல அவங்க உடுமையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சரி, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ஒரு திருப்பதி பெருமாள் பைத்தியமா இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னா உயிர் இரக்கம் மட்டும்தான் உண்மையான கடவுள் வழிபாடு அப்படிங்கறத உணர்ந்திருக்கேன் நானு இந்த ஸ்டேஜ்ல. அதுல வந்து நான் உண்மையை சொல்றேன், இப்பெல்லாம் கோயிலுக்கு போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து டொனேட் பண்றது நான் ரொம்ப விரும்பி செய்யறேன். இன்னும் செய்யணும்னு நினைக்கிறேன். இறைவன் எனக்கு எவ்வளவு வாய்ப்பை கொடுப்பாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம கூட படிக்கிறப்ப நம்ம ஸ்கூல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து அடிபட்டுட்டு படிக்க முடியாத நிலைமையெல்லாம் ஏற்படும். அப்பெல்லாம் உதவி செய்யணுங்கிற அந்த உதவி மனப்பான்மை தான் இறைவன். அவங்க அப்ப வந்து நம்ம கடவுளா தெரியும். அதனால நிறைய பேர் நம்ம இங்க கூட வந்திருக்கிறவங்க எல்லாரும் கோயில்ங்கிறது ஒரு சிலை வடிவம் தான். அது வந்து இருக்கிற இடத்துல இருந்தாதான் அது சிலையா இருக்கிறதுனால, அது கற்பகிரகத்துக்குள்ள இருக்கிறதுனால அதை கோயில்ங்கிறோம். அதுவே வெளியில இருந்தா படிக்கட்டுல இருந்தா அதுக்கு அது படிக்கட்டாதான் நம்ம நினைக்கிறோம். அதனால வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற இது வந்து இந்த மாதிரி உதவி செய்யும் மனப்பான்மை. அதுதான் அது வந்து உயிர் இரக்கமே உண்மையான கடவுள் வழிபாடு. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே
மெயினாக உயிர்கொலை தவிர்த்தல முயற்சி பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என் பேர் தேன்மொழி. நான் இப்போ சுங்கத்தில் இருக்கேன். ஈபியில் ரெவின்யூ சூப்பர்வைசராக இருக்கேன், தொண்டாமுத்தூர். வாழ்க வளமுடன். சுதா, நான் ஃபைன் ஆர்ட் வந்து படித்தேன். இப்போ மதுரையில் இருக்கோம். எனக்கு 2 செம். நான் ஹோம் மேக்கர் தான். ஹோம் மேக்கர் தான் நான் சொல்கிறேன். 15 years ஆஃப் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணேன். நான் இப்போ ஹோம் மேக்கராக தான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. அங்கலகேஸ்வரிலேருந்து வந்து படிச்சுருந்தேன். இப்போ ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்டாக இருக்கேன். பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பையன் பிடெக் ஆகிட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான். Even after marriage, I didn't change my initial. Okay. Plus 2 அப்புறம் நான் பிகாம் படித்தேன். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொரோனா டைமில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ ஹோமில் இருக்கிறதா இருக்கோம். எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு டாக்டர் படிக்கிறா, 3வது வருஷம். சின்ன பொண்ணு 7th படிக்கிறா. எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க சந்தோஷம். 94க்கு அப்புறம் 32 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்குது. எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. மீண்டும் இளமை பருவத்துக்கே போன மாதிரி ஒரு உணர்வு வருது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமலசாமிக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். எல்லாரும் பற்றியும் நினைக்கிறது உண்டு. உள்ளூர்லயே இருந்தா நம்ம நினைப்போமோ என்னமோ தெரியாது. வெளிநாட்டில் இருக்கும்போது நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கிறேன் நம்ம ஊர் ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும்னு. இப்போ வந்து சூழ்நிலை சரி, வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் ஒரு சிறிய உதவி தான் செய்ய முடிஞ்சுது. வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த வாய்ப்பு வந்திருந்தா கண்டிப்பாக நல்ல உதவி செஞ்சுருக்கலாம். பார்க்கலாம், இன்னும் வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நல்ல உதவி செய்ய முடியும்னு நம்புகிறேன். ஓகே, நன்றி. சொன்ன மாதிரி இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை. சரியில்லாதனால கண்டிப்பா ஜெயராம் மாதிரி 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து எல்லாருக்குமே ட்ரை பண்ணி ரொம்ப சைன் பண்ணி தரதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சங்கீதா சொன்ன மாதிரி நானும் மேரேஜ்க்கு அப்புறம் இன்ஷியல் மாற்றவே கிடையாது. ஏன்னா ப்ரௌட் டு பி அ பேரண்ட் ஆஃப் டாட்டர். தப்பா நினைச்சிக்காதீங்க, உண்மைதான். கடைசி வரைக்கும் அதே எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி +2 முடிச்சதுக்கப்புறம் மல்லிகா நாங்கள் நர்சிங் படித்தோம். நர்சிங் முடிச்சுட்டு 8 வருஷம் கேரளாவில் ஒர்க் பண்ண ப்ரொஃபஸராக. அதுக்கப்புறம் நார்த்து போயிட்டு பிரின்சிபல் அங்கே ஒரு 5 வருஷம். இப்போ ரீசெண்டாக வந்து நியூயார்க் மிஷன் ஹாஸ்பிட்டலில் அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன் மதுரையில். எனக்கு 2 பொண்ணுங்க, 8th ஸ்டாண்டர்ட் ஒன்று, 4th ஸ்டாண்டர்ட் ஒன்று. தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங் திஸ் என்டையர் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. வார்த்தைகளை சொல்ல முடியாது, செயலில் நடத்தி காமிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என் பேர் ஷாமிலா. நான் ஸ்கூலுக்கு வந்துருக்கேன். இப்போ அங்கே தான் இருக்கேன். நான் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹெர்பல் ஹேர் கேர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி வச்சிருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறா, சின்ன வந்து மாடல் கம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். என் பேர் கௌசல்யா, 614 குரூப்பு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து டீச்சிங் லைனில் 15 இயர்ஸ் இருந்தேன். சின்ன தவிர்க்க முடியாத காரணங்கள் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். சின்ன இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன், டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். இந்த பக்கம் தலைவர் 622 குரூப்ல படித்தேன். நான் இப்போ பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் ஏர்போர்ட் ஒரு 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஆம்பளை லைசன்ஸ் வாங்கி பேங்க்ல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். எஸ்எஸ்எம் ஸ்கூல்ல ரைட்டிங் டீச்சராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பொண்ணு, அவள் வந்து 9th படிக்கிறோம். அவள் வந்து அவரை நான் படிக்க வச்சிருக்கேன்.
இப்போ வந்து ஹோம்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சிட்டி போலீஸ் அந்த இதில் வந்து கம்பெனி கமாண்டராக இருக்கேன். கோயம்புத்தூர் சிட்டியில் கம்பெனி கமாண்டராக இருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் இந்த ஸ்கூலில் படித்து, அதாவது 8th தான் நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். 8th 9th 10th முடிச்சுட்டு +2 நான் இந்த பாய்ஸ் ஸ்கூலில் பண்ணேன். நான் இங்கே படிச்சுட்டு சோசியல் சர்வீஸ்க்காக வேண்டி 2019ல் பிரசிடென்ட் மெடல் எனக்கு டிக்ளேர் பண்ணாங்க. 2021ல் நான் பிரசிடென்ட் மெடல் வாங்கினேன். நான் வந்து இதை நான் ஏன் சொன்னால் நான் பெரிய நினைக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் படித்து ஒரு வில்லேஜ்லேருந்து நான் இங்கே போய் ஒரு சர்வீஸ்க்காக நான் வந்து ஒரு பிரசிடென்ட் மெடல் வாங்கினா இங்கே எல்லாருமே எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மோட்டிவேஷன் நான் நினைப்பேன். நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு ஹெல்ப்பாக இருந்த நம்ம பழனிசாமி சார் ஜஸ்ட் ஒவ்வொருத்தரும் எனக்கு கால் பண்ணாங்க. தேன்மொழி எனக்கு பேர் தெரியல யார் கால் பண்ணாங்க. தேன்மொழி கால் பண்ணாங்க. சுதா மனோ இப்போதான் பார்க்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு. அதனால நான் இந்த ஸ்கூலில் படிச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு பண்ணி கொடுத்த எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, என் பேர் மனோரஞ்சனா. நான் இந்த ஸ்கூலில் 9th to 9th கிளாஸ் படித்தேன். 6th C1 குரூப். நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஆனால் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு ப்ரோக்ராம் நினைச்சு கூட பார்த்துக்க மாதிரி யாருமே எல்லாம் சினிமா வேணா பார்த்துப்போம். 96 அப்போ நம்மளோட நண்பர்களோட நடந்திருக்கு. வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. மைக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க? தனலட்சுமி, எங்கள் ஊர் இதே தான். மேரேஜ் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு யார் பிஸ்னஸ் ஆஃபீஸில் நான் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் செக்ஷனில் இருக்கேன். எனக்கு 2 பசங்க. ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு BE முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட் 3 months தான் ஜப்பானுக்கு ஒர்க்குக்கு போயிருக்கான். 2வது பையன் BE இருக்கான், 3rd year. எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்ததுல. தேங்க்யூ. 622 படித்தேன். ஆடியார்லேருந்து வந்து படித்தேன். இப்போ நான் PWல சூப்பரண்டாக இருக்கேன். எனக்கு 2 சன்னு. பெரிய பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலை செய்கிறான். சின்ன பையன் 8th படிக்கிறான். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் பார்க்குறதுக்கு 2 போனாங்க. நான் வந்து இப்போ சந்திராவத்தில் இருக்கிறோம். நான் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கேன். கல்லூரிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். அவரோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தார்கள். நீங்கள் வளர்ந்தவர்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. என் பேர் சதீஷ்குமார். 622 படிக்கிறேன். இதில் வந்து மோகன்ராஜ், சிவகுமார் மற்றும் சிந்தாதங்கள் செல்லமுத்து அவர்கள் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். தர்மராஜ் மற்றும் சதீஷ்குமார், சிவகுமார், பழனிசாமி அவர்கள் இடைப்பாடுகள் கண்டிப்பாக பயணிப்பதற்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். மிக்க நன்றி. வாய்ப்பு அண்ணே ஒரு வணக்கம். என் பேர் லட்சுமிசாமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லட்சுமிசாமி. நான் 622 படித்தேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து 3rd year, பையன் 2nd year. கோயம்புத்தூர் ஸ்டே பண்ணியிருக்கேன். வணக்கம். என் பேர் கோபாலகிருஷ்ணன். ஒரே பையன் மணிவாசன் சிஎம் குரூப். நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். எருங்காட்டுக்கோட்டையில் இருக்கிற கம்பெனி MNC கார் கம்பெனியில் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு BBA படிக்கிறான். இங்கே வந்து அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றிகள். வேதம் இன்னும் சிறப்பாக இன்னும் வராதவர்களுக்கு சிறப்பாக
மற்றும் பெரிய பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. இதுக்குன்னு சோறு தின்னு போட்டு உட்காந்து பேசுறோம் பேசிட்டே இருக்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரமணன் குழு இப்போ இருக்கிறது வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எல்லாம் போய் ஒர்க் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கலிபுல்லா. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல எங்க எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம இங்கிலீஷ் பாலசாமி மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுப்பாரு. அவர் வந்து எப்படி கேட்டீங்கன்னா 2 வரிக்கு மேலே நடக்க மாட்டாரு. ஆனா அந்த 2 வரியை நம்மளால படிக்க முடியாது. ஆனா அந்த 2 வரியில போர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கம்பைன் கிளாஸ் போடுவாரு. அந்த கம்பைன் கிளாஸ்ல என்னை கூப்பிட்டு மெம்பி சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கனால எல்லாருக்குமே எனக்கு தெரியும். பழனிசாமி வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதே மாதிரி சிவகுமார், மோகன்ராஜ் நிறைய நண்பர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. யார் கேட்டா பழனிசாமி சொன்னா நம்ம தட்டாம இருக்க முடியாது. அதனால பழனிசாமியோட வேண்டுதலுக்காக இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சின்ன ஒரு மியூசிக் பண்றோம். அடிச்சா எது கேக்கடா அடிச்சா நான் வருவேன்னு தெரிஞ்சுப்பாடா அடிச்சா போடா பைத்தியக்காரா. இந்த காலத்துல பொண்ணுகளோட மனத்தை புரிஞ்சுக்கவே முடியாதடா. சில சமயத்துல தூசி தட்டுற மாதிரி தட்டிருப்பாங்க, சில சமயத்துல பணக்காரங்க புத்தி காட்டிடுவாங்க. இதாண்டா இந்த தாடி பொறுத்த வரைக்கும் கருத்து. 1 2 3 4 எண்ணிக்கை ஒப்பம் பேர் சொல்லிக்கிண்டா வாங்க. பட்டாளமே வந்தாலும் சரி பட்டனை காட்டி தாண்டா பழக்கம். சரி, யாரும் பேசுறீங்களா? ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. வந்து இந்த பெரியவர்களுக்கு சிந்தாசனங்களுக்கு எல்லாரும் சார்பாக இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி இதுக்காக ரிஸ்க் எடுத்து இருந்ததுக்கு எல்லாரும் சார்பாக நம்ம நிறைய இல்லைங்க டைம் கால் பண்ணுவோம். அப்படி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து மோகன்ராஜ், சிவகுமார் எல்லாரும் ரிஸ்க் எடுத்து நம்ம ஏதோ சொல்லுப்பா பிடிப்பா அப்படின்னு அதோட நிறுத்திடுவோம். மோகன்ராஜ், சிவகுமார் எனி டைம் டெய்லி ஒரு டைம் கால் பண்ணிடுவாங்க. எப்போ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லாரும் ஒர்க்கு இருக்குது இல்லைங்களா. இப்போ சொல்ல போனால் எனக்கே ரிஸ்க் இருந்தாலும் அவங்க அழைப்பை ஏற்று எல்லாரும் பண்ணணும் பஞ்சாப்னு சொல்லியிருக்கிறேன். இது இதோட வரக்கூடாது, ஏதோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எல்லாம் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால எல்லாரும் நடைபெற்றி இந்த அளவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இதுக்காக நம்ம சிவகுமார், பழனிசாமி, மோகன்ராஜ், கார்த்தி தான் பேசிக்கு எல்லாரும் எனி டைம் டெய்லியும் கால் பண்ணிடுவாங்க. அதனால எல்லாரும் சார்பாக மறுபடியும் சொல்லிடுறேன். இது கண்டினியூ தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். இது மாதிரி ஒரு மீட் பண்ண பாரு இயர்லி ஒன்ஸ் மீட் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்படுறாரு. அவர் வாக்கு கண்டிப்பா நிறைவேறும். இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க அவங்க சிறப்பாக ஏதாவது நிகழ்வுகள் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்கள பற்றிய நீங்கள் முதல்ல நம்பர் இருக்குது, ஸ்கூல் நம்பர் நம்பர் ஷேர் பண்ணிங்கன்னா எதெல்லாம் முதல்ல வருதோ வரதில் எது சிறப்போ அதை வந்து மலர்களை வெளியிடுறோம். அச்சீவ்மெண்ட் சிறப்பாக பண்ணியிருக்கிறவங்க சுயமாகவும் அச்சீவ் பண்ணியிருக்கலாம், பொதுவிலையும் பண்ணியிருக்கலாம். எந்த வகையிலேனும் தனக்கோ சமூகத்துக்கோ நன்மை பயிற்சி செஞ்சவங்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம பேட்ச்லேயோ சீனியர் ஜூனியர் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள். மலரில் வந்து ஒரு 300 பேஜ் மலர், ஒரு 20 பேஜ் வந்து இந்த மாதிரி நம்ம அலுமினியஸில் சிறப்பானவங்களை சிறப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒன்று. இரண்டாவது வந்து மலர் ஒரு 250 அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, செல்ஃப் இது ஏர்னிங்ஸ் பண்ணுறவங்க யார் வேணாலும் நம்மளை பற்றி கூட ஒரு வாழ்த்து, நம்மளே ஒரு வாழ்த்து ஒரு பயன்படுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஈச் பேஜ் 10,000 சார்ஜ் பண்ணுறோம். முன்னாட்ட பின்னாட்டியில் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்ட புக்கிங் ஆகிருக்குது. இந்த மிடில் பேஜஸ்க்கு ஒரு 250 பேஜ் போடுறோம். மலர் குழுவுக்கு தலைவராக வந்து ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் பாலு தான் இருக்கிறாரு. அவர் ஒரு நிமிஷம் பேச
அதனால் நாங்கள் கருத்து விடைபெற்றுவோம். பவள விழா விளையாடுறது நாங்கள் பொன்விழாண்ட 50வது முதுகலை கணித ஆசிரியராக இருந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நவீனூர்புரியில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். எங்கள் பேரில் இவர் தான் தலைமை ஆசிரியர். நண்பரோட அப்பா அவரை கூட்டிட்டு வராம அவர் பையன் வந்துருக்காரு. அது நான் வர்றதையும் வருத்தமாக போச்சு. ஆனால் போய் கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க, அவர் இது வரக்கெல்லாம் பிரியப்படுவேன். ஆனால் நாங்கள் அப்போ பவள விழா மலர் மாதிரி நூற்றாண்டு வந்து பொன்விழா மலர் போடாமல் விட்டோம். அந்த மலர் இருந்திருந்தா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக இப்போ நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி மலர் போடுறோம். அது எங்களுக்கு நல்ல பேர் உதவியாக இருக்கும். அதே மாதிரி மலரும் நினைவில் சொன்னார் ஒரு சாரை பற்றி. அது மாதிரி நம்ம அப்படி இல்லாமல் ஒரு சிறப்பான நிகழ்வாக ஒரு பேஜுக்கு ஒரு 10 வருஷம் 90 to 2000 அதில் ஒரு 2 பேர் 3 பேர் அது வந்து பிரசுரிக்கப்படும். அது நம்பரெல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றி.
நடந்தாலே தேடி காலேஜ் போட்டு நிக்க வச்சிருக்காங்க. சரி இப்படி பிடிச்சிரு போட கேமரா பாருங்க. ஒரு 1994 நம்ம +2 முடிச்சோம். இன்னைக்கு 2026, கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா அந்த டைம் மிஷின் ஒன்று இருக்கும். அந்த டைம் மிஷின் என்ன பழைய காலத்துக்கு கொண்டு போகும். அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய நிகழ்வுக்கு கொண்டு போகும். அந்த மாதிரிதான் 32 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு வந்திருக்கு. அந்த நினைவுகள்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 12th படிக்கிறோம், அப்புறம் கல்லூரி போறோம், அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாதை நோக்கி போயிடறோம். சாதியாலும் மதத்தாலும் பிரிக்க ஏதோ ஒரு சூழல்ல வேலையினால நம்ம பிரிக்கப்பட்டுறோம். ஆனா மறுபடியும் இந்த ஒரு 32 ஆண்டு கழித்து பார்க்கும் பொழுது நம்ம எந்த நிலைமைக்கு வரோம்னா எந்த சாதி மதமற்ற ஒரு நல்ல மனிதராகத்தான் இங்க நம்ம சந்திக்கிறோம். இந்த சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் மனதார நன்றிகளை நான் தரத்த உத்தாக்கிக் கொள்கின்றேன். ஏன்னா அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க. ஒரு கோயில் புனரமைப்பு என்பது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட கவலைகளை போக்கக்கூடிய இடமாகத்தான் அந்த கோவில் இருக்கும். நான் நண்பர்கிட்ட சொல்லிக்கலாம், மற்ற எந்த ஒரு கவலையா இருந்தாலும் நம்ம எங்க சொல்லுவோம்னா அந்த கோயில்ல ஒரு மசூதியில போய் சொல்லுவோம், அல்லது சர்ச்சில் போய் சொல்லுவோம், கோயில்ல போய் சொல்லுவோம். அது வந்து ஒரு எல்லை. ஆனா அதையும் தாண்டி ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு புனரமைப்பு அப்படின்னா இந்த அரசு பள்ளிகளை புனரமைக்கிறதா. அதனால செய்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கு மனதார நான் பாராட்டுறேன். மனதார ஏன்னா இதுல பெரிய விஷயம் சாதாரணம் இல்லை. நான் இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர் இருக்கேன். ஒரு 25 ஆண்டுகளாக இருக்கிறேன். 18 வருஷமாக அரசு பணியில அரசு ஊழியராக இருக்கேன். அப்படின்னா அந்த நிலைமை தெரியும். ஏன்னா ஒரு பள்ளியை வந்து ஒரு சிறப்பா கொண்டு போனாதான் ஒரு நாடு வளரணும்னா அந்த பள்ளி சிறப்பா இருக்கணும். அதனால இந்த இவங்கெல்லாம் செய்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட அரசு பள்ளியில் நான் வந்து ஒரு 18 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கேன்னா அந்த எனக்கு 4.4 ஏக்கரா தான் என்னோட பள்ளி. அந்த ஒவ்வொரு பள்ளியில நான் என்னோட பள்ளியில ஒவ்வொன்றும் செய்யணும் நினைச்சு பார்ப்பேன். அப்படியெல்லாம் செய்யங்காட்டி தான் எனக்கு வந்து நானா போய் தேடி போல எனக்கு 2022 எங்க பள்ளி தலைமை ஆசிரியர் எனக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாசிரியர் விருது வாங்கி கொடுத்தாங்க. இது ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஏன்னா அந்த ஒரு செயல்பாடு. ஏன்னா இன்னைக்கு நான் அந்த செயல்பாடு இருக்காது. இன்னைக்கு வந்து ரெட்டிங்டன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன்ல என்னோட தனிப்பட்ட முயற்சியில இன்னைக்கு ஆனமலை விஆர்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 25 லட்சம் ரூபாய்க்கு புனரமைப்பு பணி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நான் எனக்கு வழிநடத்தின முரளியில தான் காரணம். அந்த மாதிரி நம்ம பள்ளியில ஒரு செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கின்றது. அதையும் தாண்டி நல்லாசிரியர் விருது மட்டும்தான் நீங்க வாங்கியிருக்க எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதையும் தாண்டி நான் ஒரு நல்ல விஷயமாக என்னுடைய நல்ல செயல்பாடாக நான் சொல்வது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 புத்தகங்கள் போட்ட ஒரு எழுத்தாளர் நான். என்னுடைய கவிதைகள் வந்து எம்ஜிஎம் கல்லூரி, குந்தவை நாச்சியார் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் பாடத்திட்டத்தில் இருக்கு. இந்த வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இலக்கியத்திலே வந்து பெரிய விருதாக சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது அப்படிம்பாங்க. இலக்கியத்தில் மிகப்பெரிய விருது அது. அந்த விருதுக்கு நான் வந்து ஒரு பிலிமினரி ஜூரியாக இருந்தேன். அதெல்லாம் பெரிய, அதாவது வந்து சாகித்ய அகாடமி விருதுனா பெரிய விருது. அதாவது எப்படி தேசிய விருது வாங்குறாங்களோ ஒரு சினிமா துறையில் தேசிய விருது வாங்குற மாதிரி ஒரு இலக்கியத்துறையில் வாங்குறதா வந்து சாகித்ய அகாடமி விருது. அதில் வந்து ஒரு பிலிமினரி ஜூரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். இவைகள்லாம் ஏன்னு சொல்லிக்கிறேன்னா ஒரு அரசு பள்ளி தான் நம்மளை வளர்த்தெடுத்தது. நாம படிக்கும் பொழுது இந்த நாகராஜன் ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவரெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் வாய்ப்பே. அவரெல்லாம் வந்து
என்ன அப்படின்னா நாங்க 6ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்த நிலைமை வேற, பயங்கரம் சண்டையா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான பள்ளியாக இருந்தது. அவர் வந்தாரு, அவரெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தரமான ஒரு கல்வியை கொடுப்பதற்கு ஒரு அடித்தளம். யார் எந்த ஆசிரியரும் வெளியவே போக முடியாது, எல்லாரும் உள்ளுக்குள்ளதான் இருக்கணும். அந்த கேட்டெல்லாம் லாக் பண்ணிடுவாரு. அப்படியெல்லாம் லாக் பண்ணி அன்னைக்கெல்லாம் ஒரு சூழல்ல நம்ம வந்து ஒரு படிக்குங்காட்டி தான் எனக்கு வந்து அட்வான்ஸ் தமிழுக்கு இல்ல அட்வான்ஸ் தமிழ் குரூப் எடுத்தா படிச்சோம். அட்வான்ஸ் தமிழ் குரூப் எடுத்து படிக்கும்போது எம்ஜிஎம்ல எல்லாம் பிசினஸ் மேக்ஸ் படிச்சாதான் பிகாம் கிடைக்கும்பாங்க. இந்த அட்வான்ஸ் தமிழ் குரூப்புக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் உடன்பாடு தான் எங்களுக்கு எல்லாம் பிகாம் கிடைச்சது. அதுக்கு வந்து தரமான மதிப்பெண் தான். அந்த மதிப்பெண் அமைத்து கொடுத்தது இந்த பள்ளி தான். இந்த பள்ளிக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையாகவே எனக்கு ஜோனல் டியூட்டி தான். இருந்தாலும் அதை தாண்டி இங்கே வந்ததுக்கு காரணம் உங்களை எல்லாம் மனசார நன்றிகள் சொல்லணும், மனதார வாழ்த்தணும் அப்படின்னு தான். ஏன்னா எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த பள்ளிக்கு 2,52,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா பெரிய விஷயம். ஒவ்வொருத்தர் கான்ட்ரிபியூட்டர் பணம் கொடுத்தவங்களும் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அத்தனை பேர்த்தோட, ஏன்னா நம்ம செய்யறது நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரும். அத்தனை பேர்த்தையும் நான் ஒரு நல்ல ஆசிரியராக மாதிரி வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றேன். நான் உண்மையாகவே நாங்கள் மோகன்கிட்ட எப்போ பேசின போனால் நீங்கள் பழனிசாமி போன்றவர்களோட உழைப்பெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய உழைப்பு. நமக்கு தெரியாது கடவுள் இங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாது. பழனி யாத்திரை எத்தனை பேர் போகிறாங்க, ரம்ஜானுக்கு எத்தனையோ பேர் நோன்பு இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. இறைவன் இங்கே இருக்கான், நம்ம செயல்பாட்டில் தான் இறைவன் இருக்கின்றான். ஆகவே ஒவ்வொருத்தரையும் கார்த்தியனை 11ஆம் படிக்கும்போது ஒரு ஆப்ளிகேஷன், நீ என்னை அண்ணா தான் கூப்பிடணும்னு சொன்னார். அன்னையிலேருந்து எங்களுக்கு ஒரு செயல்பாடாக கார்த்தியனை மனதார பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன்னா அவர் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்காரு என்பதெல்லாம் தாண்டி இன்று ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட அவரோட சொந்த பணத்தை போட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் எவ்வளோ தெரியல பண்ணியிருக்காரு. அதையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா பணம் இருக்கும்போது மனசு வேணும் செய்வதற்கு. அந்த மனதை நான் பாராட்டுகின்றேன். அதுபோல் அன்புக்குரிய நண்பர் ஜெயக்குமார் வந்து 10th தான் இங்கே படித்தார், 11th 12th இங்கே படிக்கல. இருந்தாலும் கூட அவர் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தனிப்பட்ட கான்ட்ரிபியூஷன் 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. அவரையும் நான் மனதார பாராட்டுறேன். இன்று நம்ம நிகழ்வு சேர்ந்து வந்து நிகழ்வு கலந்துருக்காரு. ஏனென்றால் ஒரு அரசு பள்ளி தான் ஒருத்தரை உயர்த்தும். அரசு பள்ளி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட சூழலில் என்னோட இதில் நாங்கள்லாம் ஒரு சாதாரண ஏழை குடும்பம் தான். என்னுடைய தங்கச்சி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து நெதர்லாண்ட் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய மாத சம்பளம் வந்து டிசிஎஸில் ஹெட்டாக இருக்காங்க. டிசிஎஸோட ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்க மாத சம்பளம் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வாங்குறாங்க. இன்றைக்கி நெதர்லாண்டில் 100 கோடி ரூபாய்க்கு வந்து வீடு வாங்கி இங்கே தங்கியிருக்காங்க. அப்படின்னா இந்த அரசு பள்ளி தான். இந்த அரசு பள்ளியில் படிக்காட்டு அந்த நிலைமைக்கு நம்ம போயிருக்கோம். அரசு பள்ளியை நேசிக்கலாம். என்னடா இவர் இப்படிலாம் பேசலாம், நல்லா செய்வதெல்லாம் வாங்கியிருக்காங்க. என்னோட பையனும் அரசு பள்ளி தான் படிக்கிறது. என்னோட பையன் 10th வந்து நாளைக்கு வந்து அவன் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறான். என்னுடைய மனைவி வந்து பூங்குடி ஜெயக்குமார், அவங்க வந்து டாக்டரேட்டு ஈஸ்வர் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் நானும் தங்கச்சி எங்கள் 4 பேரும் நல்லா இருக்குன்னா அடிப்படை காரணம் கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை நேசிங்க, குழந்தைகளை நல்லா படிக்குவீங்க. இன்றைக்கி வந்து எலான் மஸ்க்குங்க உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரம் தான். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தொடர்ந்து வந்து வாசித்து கொண்டே இருப்பார். நிறைய புத்தகங்களை படிக்கிறார். புத்தகம் படிக்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாகும். நிறைய வாசிங்க. வாசிக்கிறத பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நான் தனியாக வந்து 2 நூலகம் வச்சு நடத்திருக்கேன். படிப்போம் அப்படின்னு சொல்லி. சிறாருக்கு மட்டும்தான் அந்த நூலகம். ஜோதி நகரில் என்னோட வீட்டில் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 5000 புத்தகம் வச்சு சிறார்களுக்கு மட்டும் ஸ்லம் ஏரியாவில் ஒரு நூலகம் நடத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த சமூகம் வந்து வளரணும்னா மறுபடியும் சொல்கிறேன், எதனால் மட்டும்தான் முடியும் என்றால் இந்த வாசிப்பால் மட்டும்தான் முடியும். ஏன்னா சாதி மதம் எதுவும் இல்லை. அந்த படிப்பு வரும்போது எல்லாரும் வந்து பெரிய நிலைக்கு வரலாம். அதையும் வந்து இந்த இடத்துல நான் சொல்வது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஜெயக்குமார், தேங்க்யூ. தேடிதான் பண்ண முடியும்னா நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள் பெரிய விஷயம். கோயிலுக்கு செய்றீங்களோ இல்லையோ மறுபடியும் சொல்றேன், இந்த அரசு பள்ளிக்கு செய்வது. நான்லாம் வந்து டியூட்டி பார்க்க வருவேன். இந்த டியூட்டி பார்க்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பையனுக்கு பாட்டில் பாலு சார் வந்து இன்னைக்கு ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் அதையும் தாண்டி நான் சொன்னேன்னா அன்னைக்கெல்லாம் நிலம் வேற, இன்னைக்கு நீங்கள் செய்யறதா ஒரு பெரிய விஷயம்னா ரிட்டையர்ட் ஆன காலகட்டத்தில் இந்த பள்ளி நேசியங்கள்லாம் செய்யறதும் 500 பேர் தான் இருந்தாங்க எங்கள் ஸ்கூலில். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல அதிக மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி 1270 குழந்தைகள் படிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏன்னா நம்மளோட ஒரு பங்கு இருக்காண்டி தான் அவங்க ரெக்கமெண்டே பண்ணுறாங்க. அதனால வந்து நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பணிவான வேண்டுகோள். என்னங்க சிண்டாஜன்னாங்க இதை வந்து லேமினேட் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்க போறாங்க. ஏற்பாடு மல்லிகா.
நம்ம ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல படிக்கும்போது எடுத்த குரூப் போட்டோ. வாங்காமே விட்டு சத்தியா ஸ்பாட்லயே போட்டோ எடுத்து அதை எல்லாத்துக்கும் லேமினேட் பண்ணி ஃப்ரேம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த காஸ்ட் தெரிஞ்சா நாங்க மற்ற குரூப் சொல்லுவோம். இல்ல காஸ்ட் தெரிஞ்சா அஃபோர்டபுள்னா நாங்க அடுத்த பேட்சுக்கு கூட சஜஸ்ட் பண்ணுவோம். நல்ல முன்னெடுப்பு, பிரமாதம். அது முழு மூணாவது விருந்து வந்து நார்மலா, ஏன்னா இங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லைன்ட்டு என்வியெல்லாம் யாரும் பண்ணல. நீங்க அதுவும் பண்ணிக்கிறது எல்லாருக்குமே யூஸ் பண்ணி. மூணாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இந்த ஸ்கூலை பத்தி ஒரு மலர் வெளியிடுறோம். ஒரு 2000-2500 புக்கு, அதுல இந்த பெரிய விஐபிஸ்களுக்கு வேண்டி ஒரு 10-200 புக்கு கொடுத்து போட்டு பாக்கி புக்குகளை ஒரு சேல்ஸ் பண்றதுங்கிறது இருக்குது. உங்களால முடிஞ்ச விளம்பரங்கள், ஒரு பேஜுக்கு 10,000 நீங்க இது பண்ண வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ நீங்க இருக்கிற இடத்துலயோ ஒரு விளம்பரதாரர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவைகளையும் முடிந்த அளவுக்கு நம்ம செல்லமுத்து, ராது, வக்கீல் வேறு நம்ம ஒரு தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். அதில் எனக்கெல்லாம் வந்து ஒன்று தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு நான் ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லுவேன். சிவான்னு ஒன்று, நம்ம எம்எஸ்கே சின்னான்னு ஒருத்தன். அதெல்லாம் எங்களுடைய இது வந்து ஒரு 20 வருஷம், ஒரு 5-6 பேர்த்த அப்படித்தான் கூப்பிடுவேன். யாராவது கூப்பிட்றா பிறந்தே தம்பி உடையான் படைக்கஞ்சான் வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அதில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிங்கிறது வந்து பெரிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கூட படித்த தோழர்கள், நம்ம வகுப்பறி தோழர்கள் சில பேர் இல்லை, அவங்க வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க, காலமாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்காக ஒரு சிறிய அஞ்சலி, ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாருமே மௌனமாக இருந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும். அப்படின்னா, அன்பான நண்பர்களே அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றிகள். இன்றைய இந்த ரீயூனியன் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இதை சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்த உழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. டொனேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டாக கொடுத்தது வந்து செல்வகுமார் தான் இந்த ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணதையுமே கார்த்திக்கு வந்து அனுப்பிச்சுட்டாங்க. கார்த்தி இமீடியட்டாக வந்து ஒரு 5,000 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ அந்த 10,000 வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்வுக்கு காரணம் வந்து செல்வகுமார் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நாம் வந்து இந்த ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சிவகுமார் என்கிட்ட சொன்னதையுமே ஒரு 5-6 பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்னா நம்ம இந்த ரீயூனியன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காது. நெக்ஸ்ட் வீக்கே வந்து தர்மராஜ் வந்து ஃப்ரம் ஈரோடுலேருந்து நம்மளுக்கு இங்கே வந்தார். வந்து ஒரு 10-16 பேர் நாங்கள் வந்து ரீயூனியனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மே மந்தில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எல்லாம் வர்றதுனால தென் வந்து எக்ஸாமினேஷன் இருந்ததுனால கொஞ்சம் ப்ரேயராக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நம்ம 29th 22nd அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த கன்ஃபியூஷனை வந்து நம்மளுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம்னு உங்கள்கிட்டயே நம்ம அதை கொடுத்தோம். ஓட் வந்தது வந்து 29. பட் வந்து நம்ம எலெக்ஷன் வந்து டேட் வந்து 30th அந்த கிளாஸ் வரதுனால நம்ம வந்து 22nd போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் எல்லாருமே 29th பிளான் பண்ணதுனால நம்ம 22nd வேண்டாம் அப்படின்னு சொல்லி அகைன் வந்து 29th வந்தோம். அதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கூட சண்டையெல்லாம் போட்டாங்க, குரூப்பில் இருந்தாலும் வெளியில் போனாங்க. அவங்களையெல்லாம் நம்ம வந்து சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு வந்து இந்த அளவுக்கு நம்ம அதை கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சண்டை போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டைமில்.
அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை கவனிக்கலாம். சரியா, நீ கவனிக்கல விட்டுறாது அப்படிங்கிறது அகைன் வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்றோம். அதுபோக நம்ம வந்து இப்போ தர்மராஜ் சொன்ன மாதிரி தான் நம்மளோட எல்லாத்தோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். எதுக்காக அப்படிங்கிறது வந்து அந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்து கூகுள் ஃபார்ம் பார்த்தீங்கனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் இந்த டே வந்து நம்மளுக்கு வந்து மறக்க முடியாத நிறைய நினைவுகளை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 32 இயர்ஸ்க்கு அப்புறம் இறுதியாக நிகழ்ச்சியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.